பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, கடந்த 3 மாதங்களாக எங்களோடு கூட இருந்து வழிநடத்தினரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் அப்பா நீர் எங்களோடு கூட தங்கி இருந்து ஆண்டவரே 3 மாதங்களை நாங்கள் கிருபையாய் முடிப்பதற்கு கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டின தயவுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. கடந்து வந்த மாதம் நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. இந்த மாதங்களிலே நீர் கொடுத்த எல்லா விதமான சரீர சுகத்துக்கும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா காரியத்திலும் பிள்ளைகள் எழுதின தேர்வுகளிலும் அப்பா உம்முடைய கிருபை கூட இருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுக பல ஜீவனை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மீண்டுமாய் கர்த்தாவே ஒரு புதிய மாதத்தின் இந்த அதிகால வேளையில் அப்பா உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய் அப்பா உம்முடைய ஆலயத்திலே வந்த அப்பா உம்மை வணங்கும்படியாய் நீர் தந்த இந்த மகா பெரிய கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதத்தின் முதல் நாளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த அதிகால வேளையிலே ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல், கேட்கிற சத்தியம், வாசிக்கிற வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமா இருக்கவும், எங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கவும், நாங்கள் அதற்கு கீழ்ப்படியவும் இந்த மாதத்திலே சுவாமி நீர் வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, இந்த மாதத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வெயிலின் அகோரத்தினால் எங்களை பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆலய ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற அநேக மக்கள் கர்த்தாவே இந்த மாதத்திலே தங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே இந்த மாதம் முழுவதிலும் அப்பா வழி நடத்துவதற்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. செய்தி வேலையில எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக. கீர்த்தனை 46 பாடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரமே என்ற 46வது கீர்த்தனையை பாடுவோம். Without
ஸ்தோத்திரமே. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மேல ஸ்தோத்திரமே. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படியான வேளை இது. திரையிலே காணக்கூடிய ஸ்தோத்திர சங்கீதத்தை நாம் மாறி மாறி நாம் சொல்லுவோம். வானங்களில் கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் கர்த்தரை துதியுங்கள். அவர் தூதர்களை நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள். அவர் சேனைகளே, நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள். சூரிய சந்திரரே கர்த்தரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே, கர்த்தரை துதியுங்கள். வானாதி வானங்களே கர்த்தரை துதியுங்கள். வானங்களின் மேலுள்ள தண்ணீர்களே, கர்த்தரை துதியுங்கள். பூமியில் கர்த்தரை துதியுங்கள். சகல ஆழங்களே, அக்கினியே, கலன்மழையே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, கர்த்தரை துதியுங்கள். மலைகளே, சகல குன்றுகளே, கனிமரங்களே கர்த்தரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, கர்த்தரை துதியுங்கள். பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே கர்த்தரை துதியுங்கள். பிரபுக்களே, பூமியின் நியாயாதிபதிகளே, கர்த்தரை துதியுங்கள். வாலிபர்களே, கன்னிகைகளே கர்த்தரை துதியுங்கள். முதியோரே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கொண்டு கர்த்தரை துதியுங்கள். அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரைவில் கர்த்தரை துதியுங்கள். அவர் பராக்கிரம செயல்கள் நிமித்தம் கர்த்தரை துதியுங்கள். மாட்சிமையுள்ள அவர் மகத்துவ நிமித்தம் கர்த்தரை துதியுங்கள். எக்கால தொனியோடே கர்த்தரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். தம்புரோடு நடனத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் கர்த்தரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை துதியுங்கள். வேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் கர்த்தரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு நமது பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்வோம். சங்கீதக்காரன் தாவீது ராஜா கற்பித்ததை போல நாம் சொல்லுவோம். கடவுளே, உமது கிருவின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடி என்னுடைய மீறுகளை அழித்து விடாதிரும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி அருளும் ஆண்டவரே. என் பாவமறையினை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரே, என் மீறுகளை நான் உணர்ந்து பார்க்கிறேன். என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீ ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். ஆண்டவரே, நீர் பேசும்போது உமது நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்குவதை அறிக்கையிடுகிறேன் சொல்லி நாம் கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்வோம். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாக இருப்பது உமக்கு பிரியம். அந்த கிரகத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். ஈசோப்பால் என் பாவத்திட்டு நிற்கும். அப்போ நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும் ஆண்டவரே, நான் வெண்மையாவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்வோம். ஆண்டவரே, நீர் நொறுக்கின என் எலும்புகள் களி கூறும்படி நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்க செய்யும். என் பாவங்களை பாராதபடி மது திருமுகத்தையும் மறைத்தலும். என் அக்கிரமங்கள் எல்லாம் அழித்து விடும் ஆண்டவரே. கடவுளே, சுத்தமான இதயத்தில் என்னை சிருஷ்டியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்வோம். ஆண்டவரே, நிலைவரமான ஆவி என்னுடைய உள்ளத்திலே புதுப்பித்தாலும் அது சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதிரும். அது பரிசுத்தாவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். உடைய ரட்சணத்துடைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். எங்கள் பரமபிதாவே தேவரே, கடந்த இரவிலும் கடந்த மாதத்தில் எங்களுக்கு எந்த கெடுதியும் தீங்கு நேரிடாமல் எங்களை காப்பாற்றின உமது கிருபைக்காக உடைய ஒன்றான குமாரன் எங்கள் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த பகல் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நாங்கள் எவ்வகையான பாவம் செய்யாதபடி தேவரங்களை தடுத்து காத்து எங்கள் நினைவு பேச்சு செய்கையில் ஆமக்கு ஏற்றவையாக இருக்கோம். எங்களுடைய வேலைகளை நாங்கள் உண்மையோடு சுறுசுறுப்போடு செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை கொண்டலும். எங்கள் ஆத்துமம் சரீரம் மற்றும் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் அதை கிறிஸ்துவ திருச்சபையும் அதை வளர்க்கும் திருப்பணிகளை தேவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். பொல்லாங்கனாக சத்துரு எங்களை வென்று விடாதபடி உமது பசுத்த தூதரை எங்களை காவலாக வைத்து உமது ஆவியானவரை கொண்டு எங்களை நித்திய ஜீவ பாதையில் நடத்தியலும் சுவாமி. ஆமேன். இந்த நாளிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் அது ஞான சங்கீதம் புத்தகம் 30வது சங்கீதம். சங்கீதம் 30. கர்த்தாவே, என் சத்துருக்களை என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன்.
என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷமும், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராய் இரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என்னை இரட்டி களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்பது வாசிக்க முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்பட்ட முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துல பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். ஒன்றான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறுத்து தொழித்திருந்தார். பரம்பரத்துக்கு ஏறி சர்வத்துல பிதாவாகிய பிராமணர் வளர்கிறார். அடுத்த ஜீவனோரை மற்ற ஞானத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சத்திலும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்னும் மட்டுமல்ல, நமது மரணமற்ற இல்லத்திற்கெல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமென். அமருவோம். மீண்டுமா கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 197 ஞானப்பாட்டின் முதல் 2 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 197. ஏதெனக்கு நன்றாயிருக்கும் என்று உமக்கு தெரியுமே, நீரே காரியங்களுக்கும் அதிபதியாக உமக்கே. நான் என்னை ஒப்புவிப்பேனே, என் சுய யோசனை வீணே. 197 ஞானப்பாட்டின் முதல் 2 சரணங்களை பாடும்போது நாம் கர்த்தருடைய செய்திக்காக நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த மாதத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கூடிய வாக்குத்தத்த பகுதியை ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனம். எசேக்கியேல் 24:27. அந்த நாளில்தானே உன் வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவனோட பேசுவாய், இனி மௌனமாய் இருக்க மாட்டாய். இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாய் இருப்பாய், நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்றார். நீ அவர்களுக்கு அடையாளமாய் இருப்பாய், நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களால் நிரப்பினவரே, வாக்குத்தத்தங்களால் ஆஸ்வதிக்கக்கூடியவரே, வாக்குத்தத்தத்தினால் எங்களை வழி நடத்தக்கூடிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு துவங்கி
3 மாதங்களை முடித்து போட்டு 4வது மாதத்தினுடைய அதிகாலை வேளையிலே ஆண்டவராக நீர் எங்களுக்கு என்ன சொல்லப் போகிறீர் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் போது இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் எங்களுக்கென்று சுதந்திரமாக்கிக் கொள்கின்றோம். இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு ஆஸ்வத்து தாரும். இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக வரக்கூடிய சகல விதமான நன்மையான ஈவுகளும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கு ஆஸ்வாதமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நீ அவர்களுக்கு அடையாளமாய் இருப்பாய் என்று நான் கர்த்தர் என்று அப்போது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த மாதத்துக்கு ஒரு பேர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடையாளத்தின் மாதம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அடையாளம் உண்டு, லேண்ட்மார்க் என்று சொல்வாங்க. உங்க வீடு எங்கெங்க இருக்கு? இதுக்கு அடுத்தது எங்க வீடு இருக்குங்க. எங்க வீடு பச்சை கலர் கேட்டுங்க. ஒரு 3 கேட் இருக்குங்க, 2 கேட் இருக்குங்க, கொலாப்சபிள் கேட் இருக்குங்க, வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிற்குங்க என்று சொல்லக்கூடிய அநேக அடையாளங்கள் சொல்லப்படும். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு அடையாளம் உண்டு, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அடையாளம் உண்டு. அது அடையாளம் தான் கொடி. அந்த நாட்டுடைய அடையாளம் என்று சொல்லி கொடியை சொல்வார். ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு அடையாளம் உண்டு, லேபிள்ஸ். இது இந்த பொருள் என்று சொல்லக்கூடிய அடையாளங்கள் உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு என்ற ஒரு அடையாளம் உண்டு. அவர்கள் கழுத்தில் சிலுவை போட்டிருப்பாங்க, வண்டியில வசனம் எழுதியிருப்பாங்க. பிற சமயத்தினருக்கும் அடையாளங்கள் உண்டு. ஏறத்தாழ வேதத்துல 90 அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. இப்ப வாசிக்கேட்ட இந்த எசேக்கியேல் புத்தகத்துல மட்டும் 6 அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. 6 அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் புத்தகத்துல முதல் அதிகாரம் 14வது வசனம் பார்த்தா, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்க வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதாகவும் இருக்க கடவது என்றார். ஆகவே வானத்துல அடையாளங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அது காலத்தை அடையாளம் செய்கிறது. இது ஆதியாகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்ட அடையாளம். வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் முதல் வசனத்துல சொல்லப்பட்ட அடையாளம். 15வது அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, கடைசி அடையாளமாகிய 7 வாதைகள் என்று முழு வேத புத்தகத்துக்கும் அடையாளமாக சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் முதல் வசனம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன், அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. ஆகவே ஆதியாகமம் புத்தகத்தில் அடையாளம் சொல்லப்படுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அடையாளம் சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாம சில அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. என்ன அடையாளம் சொன்னா, செத்தவனுக்காக தன்னுடைய சரீரத்துல கீறிக்கொள்வதும், பிறருடைய பெயரை தங்களுடைய சரீரத்திலே அடையாளமாக எழுதி கொள்வதும் கர்த்தர் அருவருக்கின்றார். லேவியர்கள் ஆகமம் 19வது அதிகாரம் 28வது வசனம். லேவியர் 19:28. செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமாக எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். இன்னைக்கு ஒரு மதத்துல செத்து போயிட்டாங்கனாக்கா அவங்க முதுகுலையும் மார்லையும் அடிச்சுக்கிட்டு ரத்தம் ஒழுக ஒழுக ஆண்கள் போவாங்க. அதுக்கு பேரே மாரடிக்கிற பண்டிகை அப்படின்னு சொல்லிதான் பேர். இந்த சூழ்நிலையில இந்த நாளில ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது காரியம், போட்ட அடையாளம், கர்த்தர் போட்ட அடையாளம். கர்த்தர் போட்ட அடையாளம். ஆதியாகமம் புத்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல, அப்போது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். கர்த்தர் ஒரு அடையாளத்தை ஒரு மனிதன் மீது போடுகிறான், காயின். காயினை யாரும் காயப்படுத்த முடியாதபடி ஒரு போடப்பட்ட அடையாளம். இந்த ஆதியாகமம் புத்தகம் 4வது அதிகாரம் 12லிருந்து 15 வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிறது. போட்ட அடையாளம். இன்னொரு சம்பவம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமம் புத்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனத்துல நோவாவுக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார். ஆதியாகமம் 9:13, நான்
என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கிறது. இனி தண்ணீரினால பூமியை அழிப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் போட்ட ஒரு அடையாளம். முதலாவது ஒரு மனிதனுக்கு போடுகின்றார், அது காயின். இரண்டாவது நோவாவுக்கு அந்த காரியத்தை கொடுக்கின்றார். இதை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம். கர்த்தர் போட்ட ஒரு அடையாளம். இரண்டாவது காரியம் கேட்ட அடையாளம். கர்த்தரிடத்துல கேட்பது, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கக்கூடிய ஒரு அடையாளம். யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். என்ன நடக்குதுன்னு சொன்னா, உழவு பார்க்க போகின்றார்கள். உழவு பார்க்க போகும்போது தேசத்துல உழவு பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று அறிந்து இந்த வீட்டுக்கு வராங்க. உங்க வீட்டுக்கு உழவு பார்க்கறதுக்கு வந்திருக்காங்களே 2 பேர் இருக்காங்க ஆளு. ஆனா அவங்க அம்மா சொல்லிச்சு, இல்ல அவங்க நேத்தே போயிட்டாங்க. ராகாப் என்பது அந்த அம்மாவுடைய பேர். வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா 2வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் என் தகப்பனை, என் தாயை, என் சகோதரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். நான் உங்களை தப்பிக்க வைத்தன, நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் இல்லையா? என்ன உதவி செய்ய போறீங்க? நானு, என் தகப்பன், என் தாய், என் கூட பிறந்தவங்க எல்லாரையும் நீங்க என்ன செய்யணும்னா தப்பி வைக்கணும். அதுக்கு ஒரு அடையாளம் சார். அப்பதான் அவங்க சொல்லுகின்றார்கள், ஜன்னல்ல சிகப்பு நிற நூலை கட்டி வை என்று சொல்கின்றார். ஆகவே சிகப்பு நிற நூலை கட்டி வைத்ததினால் அந்த குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. இதைதான் கேட்ட ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம் சொல்கிறது. இந்த அடையாளம், இந்த ராகாப் என்று சொல்லக்கூடிய இந்த பெண் யோசுவாவினால் அனுப்பப்பட்ட மக்களிடத்தில் கேட்கப்பட்டது. இன்னொரு காரியம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலே ஒரு அடையாளத்தை கேட்கின்றார். எனக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுங்க. நியாயாதிபதி புத்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம். நியாயாதிபதிகள் 6:17. அப்போது அவன், உம்முடைய கண்களில் இப்போதும் எனக்கு தயை கிடைத்தது, ஆனால் என்னோடு பேசுகிற தேவது என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். அப்பா, நீ தான் போய் ஜெயிக்கணும், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. அப்போ அவர் கிதியோன் என்ன செய்கிறார்? அடையாளம் என்று கேட்கிறார். 2 அடையாளம் கேட்கிறார். ஒன்னு, ஒரு ஆட்டுத்தோலை போடுவேன், ஆட்டுத்தோலை சுத்தி நனையணும், ஆனா ஆட்டுத்தோல் நனையக்கூடாது. 2வது அடையாளத்தை கேட்கின்றார், ஆட்டுத்தோல் மட்டும்தான் நனையணும், மற்ற சுத்தி வந்து காஞ்சிருக்கணும். கேட்ட அடையாளம், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ என்று சொல்லி மீதியான இடத்துல அனுப்பப்பட்ட ஒரு மனிதன், தேவதூதன் புளிப்பில்லாத அப்பம் இறைச்சியை தொடுகின்றார். கிதியோன் அந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்கின்றார். முதலாவது காரியம் கர்த்தர் போட்ட அடையாளம். 2 மக்கள் கேட்ட அடையாளம். 3 சொன்ன ஒரு அடையாளம். எதை சொன்னார்கள்? யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 36வது வசனம் சொல்கிறது. யோவான் 1:36. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். யோவான் ஸ்நானகன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி, அதாவது போது பாரு, அதுதான் ஒரு அடையாளத்தை சொல்கின்றான். நீங்க பஸ்கா பண்டிகையில ஒரு ஆட்டை பலியிடுவீங்கல்ல, அந்த ஆடு வேற எதுவும் இல்லை, இதுதான் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இன்னொரு இயேசுவினுடைய சீடனாய் இருந்த ஒருவன் சொல்லுகின்றான், நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவர்தான் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், இதுதான் உங்களுக்கு அடையாளம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 48வது வசனம். அவர் அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். யூதருக்கு
அண்ணா காய்பாவுக்கும் சொல்லி இருந்த ஒரு அடையாளம். நான் யாரை முத்தம் செய்வனோ அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். 3 காரியங்களை சொல்லியிருக்கின்றேன். 1, கர்த்தர் போட்ட அடையாளம். 2, கேட்ட அடையாளம். 3, சொன்ன அடையாளம். அதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ அவர்களுக்கு அடையாளமா இருப்பா. நீ தான் அந்த அடையாளம். அடையாளம் சொல்றாங்க, அந்த அடையாளமே நீதான். நீதான் அந்த அடையாளம். ஏன் என்று சொன்னால், நீ முத்திரை மோதிரம், நீ கர்த்தருடைய கைகளில் அலங்காரமான கிரீடம். ஏசாயா 62 அதிகாரம் 3வது வசனம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஏசாயா 58:11. நீ அடைக்கப்பட்ட தோட்டம். உன்னத பாட்டுகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நீ முத்தரிக்கப்பட்ட கிணறு. நீதான் அந்த அடையாளம். அந்த அடையாளமாக கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை வைக்கின்றார். நீ கர்த்தரிடத்தில் அடையாளம் கேட்டாலும் சரி, கர்த்தர் போட்ட அடையாளமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்ன அடையாளமாக இருந்தாலும் சரி, தேவதூதர் சொல்லுகின்றார்கள், இதோ பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுதான் உங்களுக்கு அடையாளம். அந்த அடையாளமாக்கப்பட்ட ஆண்டவர் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார். நீ கர்த்தருடைய கைகளில் அலங்காரமான கிரீடம், முத்திரை மோதிரம், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. ஒரு ஊர்ல ராஜா எப்படி நாட்டினுடைய மக்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்வதற்காக பல்வேறு இடங்களிலே இரவிலே சுற்றி மாறு வேஷத்தில் சுற்றி வந்து கொண்டிருந்தாராம். ஒரு சத்திரத்தில் தங்குவதற்கு இடம் வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது சத்திரக்காரன் சொல்றான், இல்ல இங்க இடம் இல்ல, போயிட்டு வாங்கன்னு சொல்லும் போது அங்க இருந்த ஒரு மனிதன் சொல்லுகிறா, இல்ல 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 நீங்க வாங்க, உங்களுக்கு நான் இடம் தருகின்றேன். உடனே சத்திரக்காரன் கிட்ட போய் சொல்கிறா, வந்திருக்கிறது யார் தெரியுமா? மாறு வேஷத்துல வந்திருக்கக்கூடிய ராஜா. அவருக்கு போய் இடம் இல்லை என்று சொல்கின்றாயே என்று சொல்லி, அப்போ ராஜாவே நீங்க வாங்க, உங்களுக்கு இடம் இருக்குது என்று சொன்னான். அப்போ ராஜா சொன்னாராம், நீ எப்படி நான் ராஜா என்று கண்டுபிடித்தாய் என்று சொன்ன. அப்போ அவர் சொன்னாராம், ஐயா உங்களுடைய குரல் உங்களை அடையாளம் காட்டினது. இன்று உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய பேச்சு, உன் செய்கை மற்றவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்ல, நீயே அந்த அடையாளம். உன் குரலும் உன் செய்கையும் உன் பேச்சும் இந்த மாதத்திலே மற்றவர்களுக்கு அடையாளமாக இருக்க கடவுள். கண்ணில் முடி ஜெபிப்போமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, நீயே அந்த அடையாளம் என்று சொல்லி எங்களை அடையாளமாக்கினீரே. ஆண்டவராக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய செய்கையும் எங்களுடைய பேச்சும் எங்களுடைய நடக்கையும் எங்களுடைய வார்த்தையும் மற்றவர்களுக்கு அடையாளமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தோட ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலாம் சதா காலத்தில் நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக, ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு உருகுதலும் இருகுதலும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே கர்த்தருடைய செய்தி நாம் கேட்க இருக்கின்றோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல காலை 8:30 மணிக்கு ஆலயம் நடைபெறும். அனைத்து காரியங்களும் ஜெபசந்தியோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 252 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 252 முதல் 4 சரணங்களை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று நாம் படைப்போம். கழித்து பாடு தேவ இரக்கத்தை, நன்றாய் கொண்டாடு மெய் சபையே உன்னை, வரவழைத்து தயவாக தேடினோர் அன்பை துதிப்பாயாக. 252 ஞானப்பட்டியல் முதல் 4 சரணங்களை பாடு.
கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை அடையாளமாக வைத்திருக்கின்றீர். நீர் அடையாளமாக இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டீர். ஆண்டவராக உமது கிருபையிலே நாங்கள் இம்மட்டுமாக வாழ்வதற்கு நீ செய்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்து கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு அடையாளமாக இருப்பதற்கு எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆஸ்வதிக்கணுமாக கேட்கிறோம். அது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டது இந்த அதிகாலை வேளையிலே முதலாவது உமக்கு படைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆஸ்வத்தை வழிநடத்தணுமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, எல்லா நாட்டினரையும் ஒரே குலத்தினராய் படைத்த கர்த்தாவே, தேவனுடைய ஒன்றான குமாரக இயேசு கிறிஸ்து மூலமாக உம்மை உலகத்துக்கு வெளிப்படுத்தி உம்முடைய அப்போஸ்தலரையும் ஊழியர்களையும் உமது திருச்சபை அமைத்து அதன் மூலமாக நீ அருளும் மீட்பை பற்றிய செய்தியை உலகெங்கும் அறிவித்து வருவதற்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எல்லா வல்ல கடவுளே, வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றையும் ஆண்டு நடத்தி வருகிற பரம தந்தையே, தேவரே எங்கள் ஆத்தும வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் தேவையானவற்றை இதுவரையில் அளித்து வந்தது போல இனியும் அளித்து வாரும். நாங்கள் உறுதியான விசுவாசம் உடையவர்களாக விளங்க உமது அருளை எங்களுக்கு தாரும். நோயால் வருந்துவோருக்கு நச்சுகத்தை அளித்து துன்பப்படுத்துவோரை ஆற்றி தேற்றி முதியோருடைய உள்ளத்தை நீர் அருளும் சமாதானத்தால் நிரப்பி அருளும். பரிசுத்த கடவுளே, பரமபிதாவே, நாங்கள் எங்கள் ஆண்டவரும் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவை உறுதியாக விசுவாசித்து பாவம் செய்ய சோதிக்கப்படும் போது, நீதி நிமித்தம் துன்பப்படுத்தும் போதும் உமது சமய சகாயத்தில் திடமான நம்பிக்கை வைக்கவும், தேவரிடத்திலும் எல்லா மக்களிடத்திலும் முக்கியமாக எங்களை சுற்றிலும் வசித்து வருகிறவரிடத்தில் உண்மையான அன்பு கொள்ளவும், பரிசுத்த வாழ்க்கை நடத்தி அதன் மூலமாக எங்களிடையே உமது பரிசுத்த நாமம் மகிமைப்படுமாறு எங்களுக்கு உதவி செய்தலும். சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரணையே, தேவரி இந்நாள் வரையில எங்கள் சுகமாய் பாதுகாத்து வந்தவரே, எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் உமது மிகுந்த வல்லமையினாலும் உமது கிருபையினால் எங்களை காப்பாற்றி ஆனால் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் அது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்போதும் செய்கிறதுக்கு எல்லாவற்றையும் ஆளுகையினால் நடத்தியல்ல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றல்ல அப்பத்தின்றதாரும் என் கடனாளிக்கு நாம் அளிக்கிறது போல இந்த பாட்டில் மன்னியும், எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதும் தீர்ந்தர்ஷத்துக்கள் ராஜ்ய வல்ல மகிமையும் என்ன நினைக்க முடியல சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக 34ஆம் ஞானப்பாட்டின் 10ஆம் ஸ்தானத்தை பாடுவோம். நான் இயேசு நாமத்தில் தினம் எழுந்திருந்து, நான் இயேசு நாமத்தில் என் வேலைக்குள் புகுந்து, நான் இயேசு நாமத்தில் எப்போது யாவையும் துவக்கிக் கொள்ளவும் முடித்து போடவும். 34ஆம் ஞானப்பாட்டின் 10ஆம் சரணம். Thank you.
ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த 4வது மாதத்தின் முதல் நாள் காலையிலே இந்த அதிகால வேளையில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் உம்முடைய ஆலயத்திலே வந்தாப்பா உம்மை துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த கிருபைக்காய், ஜீவன் சுகம் பலன் ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் பாடின பாடல்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தந்த இந்த வாக்கு தத்தத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதிலும் அப்பா நீர் எங்களுக்கு அடையாளமாய் இருந்தது போல நாங்களும் கர்த்தாவே உமக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தாவே நாங்கள் அடையாளமாய் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை காணும்படியான அடையாளத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தம் நீர் வாயினால் சொன்ன இந்த வாக்குத்தத்தம் உம்முடைய கரத்தினால் எங்களுக்கு நீர் அடையாளமாய் நீர் மாற்றி கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அதை ஜனங்கள் பார்ப்பார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரை எங்களை காண்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் என்றப்பா உம்முடைய அடையாளமாய் கர்த்தாவே நாங்கள் மற்றவர்களுக்கு ஜொலிக்கத்தக்கதான பேச்சிலும் நடக்கையிலும் செயலிலும் வார்த்தையிலும் எல்லா விதமான காரியத்திலும் அப்பா உமக்கு நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க மரணம் மட்டும் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதிலும் உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடும் எங்கள் பிள்ளைகளோடும் எங்கள் குடும்பங்களோடும் எங்கள் திருச்சபைகளோடும் கர்த்தாவே எங்கள் ஊழியங்களோடும் கர்த்தாவே நீர் இருந்து வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனாக இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் கேட்கிறோம் சுவாமி, ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதிரு, ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வாரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்னைக்கு ஆஸ்வத்து காப்பாராக, ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.